نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت பேரன்பிற்குரிய மூன் தொலைக்காட்சி நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியிலே அவதரித்த 1400 நூற்றாண்டுகளுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியலோ கணிதவியலோ இதுபோன்று அறிவு சார்ந்த துறைகளோ மேம்பட்டு இருந்த ஒரு நிலையை நீங்கள் பார்க்க முடியாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அறிவு சார்ந்த கண்ணோட்டத்தோடு வளர்த்தெடுத்தார்கள். அதற்கு பின்னாலும் அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருந்தது. குலாஃபாயே ராஷிதீன்களுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே இஸ்லாம் வளர்ந்து விட்டது. எனவே அதற்கு பிறகு வந்த எல்லோருமே உலக நாடுகள் பலவற்றிலிருந்து என்னென்ன கல்வி முறைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் இஸ்லாமிய ஆற்றலுக்கு மிகாமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முனைப்பை அவர்கள் கொண்டு வந்தார்கள். எப்படி இதை எடுத்து கொண்டு வந்தார்கள் என்றால், உதாரணமாக கிரேக்க கல்வி ஞானங்கள் இவைகள் அனைத்தையும் அரபியிலே அப்படியே மொழிபெயர்த்தார்கள். அதற்கு உள்ளே இருந்து என்னென்ன முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அறிவு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களால் அதற்கு பிறகு விரிவுபடுத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக கணிதவியல் ஒரு அறிவியலின் அடிப்படை கூறு என்று சொல்லவோமையானால் அது கணிதவியல் தான். கணிதவியல் கோட்பாடுகள் மிக அதிகமாக கிரேக்க கணிதவியலில் தான் இருந்தது. எனவேதான் அரபு நாட்டு அறிஞர்களுக்கு தோதுவாக அவைகள் அனைத்தும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் புதிய கணிதவியல் ஒன்று உருவானது. அங்கே கணிதவியல் மட்டும் உருவாகவில்லை, அந்த கோட்பாடுகளை ஆராய்ச்சி செய்ய அதன் மூலமே பிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய வேதியியல், பயாலஜி என்று சொல்லப்படக்கூடிய உயிரியல், இவைகள் அனைத்துமே இதன் மூலமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இதிலே நீங்கள் இன்னும் பார்த்தால் வானவியல், கட்டடவியல், கடலியல் இவைகளும் இதற்கு ஊடே வளர்ந்து கொண்டே இருந்தது. இவைகள் அனைத்திற்கும் காரணம் என்ன? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆர்வமூட்டப்பட்ட அந்த கல்வி தாகம்தான் இந்த மக்களை ஆய்வு கொள்ள செய்தது. அதற்கு மேலும் மேலும் அவர்களை ஆய்வின் ஊடையே இருக்கச் செய்தது. இது ஏதோ அவர்கள் அரபு நாட்டிலேயே இதை புதைத்து விட்டார்கள் என்று நினைக்க முடியாது. அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, முஸ்லிம்களினுடைய அரசாட்சி எந்த இடங்களிலெல்லாம் விரிந்து பறந்ததோ அத்தனை இடங்களிலும் இது சென்று தங்களுடைய ஆளுகையை அது பிடித்துக் கொண்டது. ஏறத்தாழ 800 ஆண்டுகள் இஸ்லாமிய கல்வியியல் ஆட்சி செய்தது. ஸ்பெயின் கார்டோவா யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தந்தது. இதுவெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் அதிலும் ஆய்வாளர்களினுடைய
மிகப்பெரிய பங்களிப்பு இதிலே இருந்தது. இதிலிருந்துதான் அவர்கள் இஸ்லாமிய அறிவியலினுடைய ஒரு பெரும் ராஜபாட்டையை உருவாக்கி தந்தார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டு இதிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது ஹிஜ்ரி முதலில் இருந்து 3 நூற்றாண்டுகள் வரை இஸ்லாமிய உலகு ஒரு அற்புதமான நூல் நிலையம் சார்ந்த ஆராய்ச்சி பணிக்கென தனியொரு திட்டத்தை உருவாக்கியது. ஹலீஃபா மஅ்மூனுர் ரஷீத் இவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே பக்தாத் மாநகரிலே பைத்துல் ஹிக்மா என்ற அறிவு ஞான கலைக்கூடம் ஒன்றை உருவாக்குகின்றார். என்ன பைத்துல் ஹிக்மா? இதில் மிகப்பெரிய ஒரு அறிஞர் குழு ஒன்று இருக்கும். இந்த அறிஞர் குழுவுக்கு இடையிலே கிரேக்க மொழியிலே வல்லுநர்களான பல்வேறு அறிஞர்களும் கூடவே இருப்பார்கள். இவர்களுடைய பணி என்னவென்றால், உலகில் உள்ள எந்தெந்த மொழிகளில் அறிவியல் சார்ந்த கருத்துகள் இருக்கின்றனவோ அவை அத்தனையும் அரபியிலே மொழிபெயர்ப்பது. இப்படி மொழிபெயர்த்து வந்த அந்த கருத்துக்களை அரபு அறிஞர்களுக்கு மத்தியிலே பரப்புவது, அதற்காக வேண்டியுள்ள அத்தனை ஏற்பாடுகளையும் ஹலீஃபா மஅ்மூனுர் ரஷீத் அவர்கள் மிக அற்புதமாக செய்து வைத்தார்கள். இதில் தன்னுடைய அத்தனை திறமைகளையும் முஸ்லிம்கள் மிக நல்ல முறையிலே எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த அத்தனை நூல்களையும் ஹுசைன் என்பார் மிக அற்புதமாக மொழிபெயர்த்து தந்தார். அனைத்தும் அரபியிலே மொழிபெயர்க்கப்பட்டன. இவருடைய கோட்பாடு கிரேக்க மொழியில் உள்ள நூல்களை அரபியிலே மொழிபெயர்ப்பது மட்டுமல்ல, மருத்துவம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து அத்தனை முறைகளிலும் இவர் தன்னுடைய ஆக்கங்களை இந்த இஸ்லாமிய உலகிற்கு அளித்தார். அப்படிப்பட்டவைகளிலே மிக மேன்மையாக கருதப்படக்கூடிய இவருடைய மிக முக்கியமான ஒரு பங்கு ஒன்று இருக்கின்றது. இவருடைய ஒரு குறிப்பிட்ட தத்துவ கருத்து அறிவியல் வல்லுநர்களிடத்திலே மிக உன்னதமாக கருதப்படுகிறது. 6 கோட்பாடுகளை இவர் உடல் நலத்திற்காக வேண்டி கொண்டு சொல்லுகின்றார். முதலாவது சுத்தமான காற்று, இரண்டாவது அளவோடு உண்ணுதல், அளவோடு பருகுதல், மூன்றாவது உழைப்பும் அதற்கேற்ற ஓய்வும், உழைக்கவும் வேண்டும் அதற்கேற்ப ஓய்வும் வேண்டும், நான்காவது தேவையற்ற கழிவை உடனடியாக வெளியாக்கி விடுதல், ஐந்தாவது உணர்ச்சி மாறுபாடுகள், ஆறாவது செயல் மாறுபாடுகள். இவைகள் அனைத்தும் ஒரு மனிதனிடத்திலே சரியான விகிதாச்சாரப்படி இருந்தால் எந்த நோயுமின்றி அவன் உயிர் வாழலாம் என்பதை முதலாக உலகுக்கு எடுத்து சொன்னவர் ஹுசைன் இப்னு இஸ்ஹாக் என்ற மிக பெரும் பேரறிஞர். ஏறத்தாழ கிபி 809 873 வரை இவர் இந்த உலகிலே உயிர் வாழ்ந்தார். பைத்துல் ஹிக்மாவினுடைய தலைமை மேற்பார்வையாளராக இவரை தான் ஹலீஃபா மஅ்மூனுர் ரஷீத் நியமித்திருந்தார். இவர் கூறியிருக்கின்ற இந்த கோட்பாடுகள் அறிவியல் உலகிலும் சரி, மருத்துவ உலகிலும் சரி மிக உன்னதமான இடம் பெற்றிருக்கின்றன. பின்னால் வந்த அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக இப்னு பத்துலான் என்ற ஒரு அறிஞர் இவரது இந்த 6 கோட்பாடுகளையும் உடல் நலமுடன் இருக்க அவர் சொன்ன 6 கோட்பாடுகளையும் அழகாக வரையறுத்து சிற்சில மாற்றங்கள் அதிலே செய்து இன்று வரைக்கும் மருத்துவ புத்தகங்களிலே மிக முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடிய கோட்பாடுகளாக அதை மாற்றி தரம் மேம்படுத்தினார். இஸ்லாமிய அறிஞர்களினுடைய சாதனைகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இவைகள் சொல்லப்படுவது நமக்காக, நாமும் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளிலே வளம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.